ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணீரை நம்ம குடிக்கிறோமா? வாங்க பார்ப்போம். நம்ம உடலுக்கு தேவையான தண்ணீரை நம்ம குடிக்கலன்னா, நமக்கு நீரிழப்பு ஆகும். இதனால நம்மளுக்கு ரொம்ப சக்தி இழந்த மாரியும், தலைவலி, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, தோல் பாதிப்பு இந்த மாரி பிரச்சனைகள் வரலாம். நீரிழப்பு முத்தி போயிடுச்சுன்னா, கிட்னில கல்லு, சூடுனால வரக்கூடிய பாதிப்புகள், அப்புறம் ஃபிட்ஸ் இந்த மாரி பாதிப்புகள் ஏற்படலாம். 1 கிலோக்கு 35 எம்எல் ஒரு நாளைக்கு இதுதான் கணக்கு. இந்த கணக்க போட்டீங்கன்னா 70 கிலோக்கு 2.5 லிட்டர் வருது. ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர இது பூர்த்தி செய்யும். ரொம்ப உடல் உழைப்பு உள்ள வாழ்க்கை முறையா இருந்துச்சுன்னா, நம்ம கணக்க விட அதிகமான தண்ணி தேவைப்படலாம். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம தினசரி வேலைகள் நன்று நடக்கும். அப்ப நம்ம எவ்வளவு வேணா தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்ல. 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டரை விட அதிகமா குடிக்கக் கூடாது. தெரியாத்தனமா 1 மணி நேரத்துல 2 லிட்டருக்கு மேல தண்ணி குடிச்சிட்டோம்னா, பாதிப்பு கம்மியா இருக்கிற வரையும் வாந்தி, வயிறு உப்பி போறது, தலைவலி, ஒரு மாரி மந்தமா இருக்கிறது, செதவலியோட நின்றும். சில ரேர் கேஸ்ல சீசர்ஸ் அதாவது ஃபிட்ஸ், அப்புறம் கோமா, சாவு வரையும் போலாம். இந்த மாரி பேஷண்ட்ஸ்க்கு இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் தேவை. அளவு மீறினா நம்ம குடிக்கிற தண்ணி கூட நஞ்சு தான்.